ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பெஸ்ட் லேர்னிங் சென்டர் சேனல். நான் உங்கள் பாலிட்டி தருண் சார் பேசிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப்னு சொல்கிறாங்க, அதாவது பொது வாழ்வில் ஊழல். ஸோ அந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கிறிஸ்ப் அண்ட் கிளியராகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ஃபேமஸான டாபிக், நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரான டாப்பிக்கு. ஸோ இது பெரும்பாலும் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2ல் வந்து அதிகமாக கேட்கப்படுற கேள்வி வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நிறைய கேட்குறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2ல். ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கிறிஸ்பாக. ஸோ என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இதில் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் இருந்து. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கரப்ஷன்ஸ் இன் பப்ளிக் லைஃப், அதாவது பொது வாழ்வில் ஊழல் என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி எந்த டவுட்டும் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு கிளியராக நம்ம கிறிஸ்பாக நம்ம இந்த டாப்பிக்கை கவனிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் ஊழல், சே நோ டு கரப்ஷன், அதாவது ஊழலே இல்லாமல் இருக்கணும் இந்த இந்தியா ஃபுல்லாக அப்படிங்கிறத எல்லாருடைய வந்து எய்மும். கரப்ஷன்ஸ் இன் பப்ளிக் லைஃப், அதாவது பொது வாழ்வில் ஊழல் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவில் ஊழல் என்பது மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பொருளாதாரத்தை பல வழிகளில் பாதிக்கும் ஒரு பிரச்சனையாக இது அங்கம் வகிக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ 2005 வந்து அந்த இயரில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜெர்மனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1993 வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இவங்க இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற ஒரு பட்டியலை வந்து இவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பட்டியலை எடுத்துகிட்டு அந்த பட்டியலின் அடிப்படையில் அவங்க வந்து எந்த நாட்டில் எந்த அளவுக்கு ஊழல் இருக்குது, ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த தரவரிசை பட்டியலை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தடவையும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க கொடுக்குற அந்த ரேங்கிங் பட்டியல் வந்து ரொம்பவே நேர்மையாக கரெக்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2005 இங்கே இருக்கு பாருங்கள். 2005 ஒரு ஆய்வு நமக்கு அவங்க கொடுத்தாங்க. அதில் இந்தியாவில் வந்து 62% வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அதிகாரிக்கிட்ட தன்னுடைய வேலை செய்கிறதுக்கு லஞ்சமாக கொடுக்குறாங்க. அதாவது 100 பேரில் 62 பேர் வந்து லஞ்சம் கொடுத்து தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க நேரடியாகவே வந்து நம்மக்கிட்ட இந்த அறிக்கையின் மூலம் தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அதே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் என்ன பண்ணுறாங்க, 2008 மறுபடியும் வந்து இன்னொரு ரிப்போர்ட்டு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. 2008. ஓகேங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் about 50% ஆஃப் இண்டியன்ஸ் கொடுத்துருக்காங்க. about 50% ஆஃப் இண்டியன்ஸ் had first hand எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சுமார் 50% இந்தியர்கள் லஞ்சம் கொடுப்பதில் அல்லது பொது அலுவலகங்களில் செய்யப்படும் சேவைகளை பெற தொடர்புகளை பயன்படுத்துவதில் அவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதில் முதல் அனுபவம் பெறுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸோ 50% ஆஃப் இண்டியன்ஸ் வந்து, அதாவது 10 பேரில் 5 பேர், 100 பேரில் 50 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, லஞ்சம் கொடுத்து தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு ரிப்போர்ட் வந்து 2008 அதே சேம் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி 2019 ரொம்ப ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 2019 கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த வேர்ல்டு 180 நாடுகளுடைய, இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ 180 நாடுகளுடைய ரிப்போர்ட்டை வந்து அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. யார்? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் பெர்செப்ஷன் இண்டெக்ஸுங்கிற அந்த நிறுவனம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, 180 நாடுகள் பட்டியலை எடுத்து அதில் இந்தியாவுடைய ரேங்க் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே இருக்குது 80th பிளேஸு. ஸோ 80வது இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ 180 நாடுகள் நம்ம இப்போ, ஸோ முதல்ல இருக்கிறது நாடு பார்த்திங்கன்னா, ஸோ கிரீன்லேண்ட் அந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கும். ஸோ 2nd அந்த பிளேஸில். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ஊழலே இல்லாத, ஊழல் லஞ்சம் இதெல்லாம் இல்லாத ஒரு க்ளீனான ஒரு கண்ட்ரியாக இருக்கும். ஸோ அதிகமாக பின்னாடி போக ரொம்ப அதிகமாக இந்த ஊழல் இருக்குதுன்னு அர்த்தம். ஊழல் லஞ்சம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து 80 இடத்துல இப்போது நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி 2019 அவங்க அறிக்கையில் சொன்னாங்க. ஓகேங்களா? இதுவும் நமக்கு ஒரு குறிப்பிடத்தக்கது, தெரிஞ்சுக்குங்க. தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்குங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு கரப்ஷன்ஸ், அதாவது
ஊழலுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு யாரால கிடைச்சிருக்கு, எதனால ஊழல் அதிகமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதையும் சொல்கிறாங்க முக்கியமான காரணமாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து 2 திட்டத்துடைய பேர் சொல்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் மற்றும் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிற 2 விஷயம் சொல்கிறாங்க. தமிழில் சொல்லணும்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் மற்றும் தேசிய ஊரக சுகாதார பணி ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சார் இது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தானே, இதில் எப்படி சார் நமக்கு வந்து கரப்ஷன் நடக்கும், இதில் எப்படி ஊழல் நடக்கும்ன்றீங்க அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த திட்டமானது, அதாவது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி சொன்ன பார்த்தீங்களா, ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005 வருஷம் இது இந்த திட்டம் பார்த்தீங்களா. இந்த திட்டமானது எப்போ 2005 வருஷம் இது வந்து கொண்டு வராங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அப்புறம் தான் அந்த நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷனுங்க. ஸோ அது அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோம். ஸோ மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 அது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய எய்ம் அப்ஜெக்டிவ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். பார்த்தீங்களா. ஸோ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கூட ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் 20 ரூபாவோ 30 ரூபாவோ இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா. 100 டேஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுப்பாங்க வருஷத்தில். இந்த ஃபினான்ஷியல் இயர் பார்த்திங்களா, அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து 100 நாளுக்கு அவங்களுக்கு கட்டாயமாக வேலை கொடுக்கணும். இது யாருக்கு? அன்ஸ்கில்ட் பீப்புள். அன்ஸ்கில்ட்னால் அவங்களுக்கு எந்த ஒரு படிச்சிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு வேலையும் அவங்களுக்கு அவ்வளோவா டெக்னிக்கலாக தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டுபிடிச்சி கிராமங்களில் முக்கியமாக அவங்களுக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலிமா ஆட்டில் அவங்க பயன்பெறணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் இதை உருவாக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா. ஸோ இது இந்த திட்டம் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன்னா நான் வந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் என்னோடய வீடு வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா நான் வந்து அந்த அலுவலகத்தை, எனக்கு வீடு கிட்ட இருக்கிற அந்த அலுவலகத்தை நான் தொடர்பு கொண்டு அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நான் சேரலாம். எனக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு 5 கிலோமீட்டருக்கு என்னுடைய வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடத்துல எனக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணாலும் நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எய்ம் டு கேரண்டி த ரைட் டு ஒர்க். திஸ் ஆக்ட் பாஸ்ட் ஆன் செப்டம்பர் 2005. ஸோ இந்த ஆக்ட் வந்து எந்த வருஷம் எக்ஸாக்டாக பாஸ் பண்ணாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2005 இந்த ஆக்டை பாஸ் பண்ணாங்க. ஸோ ஆனால் முதல்ல இந்த ஆக்டை வந்து எப்போ வந்துச்சுங்க, 2005 தான் வந்துச்சா, கரெக்டாக அப்படின்னா பார்த்தீங்கன்னா இல்லை. முதல்ல நம்மளுடைய முன்னாள் பிரதம மந்திரி மிஸ்டர் PV நரசிம்மராவ் இருந்தார். பார்த்தீங்களா, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். PV நரசிம்மராவ்னு அப்படின்னு ஒரு முன்னாள் பிரதம மந்திரி இருந்தார். அவர் வந்து எப்போன்னா 1991 வருஷம் 1991 ஸோ இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் இந்த கொண்டு வந்துட்டார். அப்போவே அவர் கொண்டு வந்து, பட் சில பிரச்சனைகள்லாம் அது சரியாக போகல. பட் 2005 வருஷம் அதை ஃப்ளட்ஜாக வந்து இந்தியா ஃபுல்லாக அதை கொண்டு வந்துட்டாங்க 2005 வருஷம். ஸோ இது வந்து முக்கியமானது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் இதில் எப்படி சார் இதெல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்கலாம். நல்ல விஷயந்தான், ஆனால் இது எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேர்றதில்ல. அது இந்த லிஸ்ட் எடுக்கிறாங்களே, இவங்களுக்குலாம் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஸோ அதுலேயே சில குறுபடிகள் நடக்குது. அதில் வந்து ஒர்க் பண்ணுற சில அரசு அதிகாரிகள், சில அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபே என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பான, அதாவது இல்லாத ஆளை வந்து அந்த இடத்துல அந்த லிஸ்ட்டில் பேர் கொண்டு வர்றது, ஸோ அதில் நிறைய தவறுகள் செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை. ப்ளஸ் இது வந்து போய் சேரலைங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துலையும் போய் சேரலை, அதுலேயும் அந்த மினிமம் வேஜஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய பிரச்சனை இதில் இருக்குது. ரெண்டாவது நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், ரெண்டாவது பாருங்கள், நேஷ்னல் ஹெல்த் ரூரல் மிஷன். ஸோ இது இங்கே பாருங்கள், அதாவது தமிழில் சொல்லணும்னா தேசிய ஊரக சுகாதார பணி அப்படின்னு பார்த்தீங்களா, இதுதான் அது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நேஷ்னல் ஹெல்த் மிஷன்
நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல ஏப்ரல் 2005 டேட் வந்து 12ஆம் தேதி வந்து ஏப்ரல் 2005 கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர் தான் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. ஸோ இந்த திட்டத்தை எதுக்காக தொடங்கி வைக்கணும், இதோடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் வந்து மருத்துவம், நீர், அப்புறமா வந்து கல்வி, அப்புறமா ஊட்டச்சத்து, அப்புறமா வந்து சமுதாய அடிப்படையிலும் வந்து பாலின அடிப்படையில் வேறுபாடுகள் இல்லாமல் சமமாக எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து அதாவது வாட்டர், சானிடேஷன், எஜுகேஷன், நியூட்ரிஷன், சோஷியல் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஸோ இதெல்லாமே வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். ஸோ யாரும் வந்து இதில் பாகுபாடு பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் எஜுகேஷன் போய் சேரணும், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வந்து முழுமையாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் மூலிமா கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீர் வசதி, அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக தரமான நீரும் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்துடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. அதுதான் இப்போ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்புறமா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், ஸோ இந்த 2 மாநிலங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருந்துச்சு. இந்த 2 மாநிலங்களுக்கு, ஏன்னா அங்கே அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இதில் ஹிமாச்சல் பிரதேஷும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் கிடையாது. இதில் ஐடென்டிஃபை பண்ண ஸ்டேட்ஸ் மொத்தமாக வந்து 18 மாநிலங்கள் ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த 18 மாநிலங்களில் அதிகமாக பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாங்க. அவங்க பப்ளிக் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆன் May 1, 2013, எப்போ ஆன் May 1, 2013 பாருங்கள், ஆன் May 1, 2013 ஆன் May 1, 2013 நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் அண்ட் ஓவர் ரீச்சிங் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் ஒன்று இருந்துச்சு, நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து சப்மிஷன் ஆஃப் அண்ட் ஓவர் ரீச்சிங் நேஷ்னல் ஹெல்த் மிஷன், அதாவது இப்போ கொண்டு வந்திருக்கு 2005 கொண்டு வந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷனுக்கு முன்னாடி நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் ஒன்று இருந்தது. ஓகேங்களா, அதாவது தேசிய ஊரக தேசிய சுகாதார பணி அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, தேசிய சுகாதார பணிங்கிறது வந்து முன்னாடிலேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் ஹெல்த் மிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க 2005. ஸோ நேஷ்னல் ஹெல்த் மிஷன் ஓவர் கம் பண்ணிடுச்சு, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷனை ஓவர் கம் பண்ணிடுச்சு. அதாவது அதை விட இது சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதால என்ன பண்ணாங்கன்னா தேசிய ஊரக சுகாதார பணியை வந்து தேசிய சுகாதார பணி ஆகிடுச்சு. அது ஓகேங்களா, சிம்பிளாக அப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிஸ் பேங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சுவிஸ் பேங்க் சுவிட்சர்லாண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பேங்க் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பேங்க் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற கருப்பு பணம், இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுடைய கருப்பு பணம் வந்து அங்கே தான் மொத்தமாக போய் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்கி, இந்த சுவிஸ் பேங்க் வந்து எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா இந்த 18ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வங்கின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பேங்க்கில் அதாவது 2015 அண்ட் 2016 பெரும்பாலும் வந்து ஊடகங்களால் வந்து விமர்சிக்கப்பட்டது. என்ன விமர்சிக்கப்பட்டதுன்னா இங்கே தான் வந்து அதிகமான இந்தியர்களோட கருப்பணம் அங்கே போய் தங்கியிருக்கு, ஸோ அதை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசினாங்க. அதுக்கு லோக் அதாலத்தில் நிறைய விஷயங்கள் 2012, 2013, 2014 நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஊழல் நிறைந்த இந்திய குடிமக்களின் சுவிஸ் வங்கிகளில் மில்லியன் கணக்கான ரூபாயை பதுக்கி வைத்ததாக குற்றச்சாட்டுகள் ஊடகங்கள் மூலமாக பரவலாக வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2015 மற்றும் 2016 முன்னாடி வரைக்கும் வந்து சுவிஸ் வங்கி அதிகாரிகள் வந்து அதை மறுத்தாங்க, இல்லவே அந்த மாதிரி கிடையவே கிடையாதுன்னு சொன்னாங்க. பட் ஆஃப்டர் தட் என்ன ஆச்சுன்னா அவங்களால வந்து அந்த குற்றச்சாட்டுகளை வந்து மறுக்க முடியல, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரப்ஷன்ஸ் இஸ் அ பப்ளிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்களுடைய ஒரு பிரச்சனை தான் இந்த கரப்ஷன் சொல்கிறது அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2009 மொத்தம் 542 எம்பிஸ் இருக்காங்க, அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க 542 பேர் இருக்காங்க லோக்சபாவில்.
ஓகேங்களா. ஸோ அந்த லோக்சபாவில் இருக்கிற மொத்தம் 542 பேரில் 120 எம்பி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்யூஸ்டு இன் வேரியஸ் கிரைம்ஸ், அதாவது பெரும்பாலான குற்ற செயல்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆய்வு வந்து நமக்கு சொல்லுது. ஓகேங்களா. இது வந்து எப்போனா 2009, இப்போ கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பிக்கெஸ்ட் ஸ்கேம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் பிக்கெஸ்ட் ஸ்கேம்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். சில பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேம்னு சொல்கிறாங்க. காமன்வெல்த் விளையாட்டு ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 கோடிக்கு நடந்துச்சு அப்போனா 2010. ஸோ இது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம். ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம்னா ஒரு ஊழல் நடந்திருக்கு. அதாவது வீடுலாம் கட்டி தராங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆதர்ஷ் ஹவுசிங் ஒன்று கொண்டு வந்தது கவர்மெண்ட் மூலிமா. ஸோ அதில் பெரிய ஒரு ஊழல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கோல் அண்ட் மைனிங் ஸ்கேம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஊழல் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1,86,000 கோடி அதுவும் ஊழல் நடந்திருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்து ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம் அண்ட் கோல் மைனிங் ஸ்கேம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மைனிங் ஸ்கேண்டல் ஸ்கேம் இன் கர்நாடகாவில் நடந்துச்சு. அப்புறம் கேஷ் ஃபார் ஓட்ஸ், இது எல்லா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா எலெக்ஷன்ஸ்லேயும் நடக்கிறது தான். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சம் அஃபெக்டட் செக்டார்ஸ், அதாவது துறைகள், என்னென்ன துறைகள் வந்து இந்த ஊழல் மூலிமா பாதிக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள். ஸோ டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் இன் இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2005 ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது 92% இந்திய மக்கள் வந்து லஞ்சம் கொடுக்கறத வந்து அவங்களுடைய முதல் அனுபவமாக இருக்குது. ஸோ 100ல் 92% மக்கள் வந்து, இன்னொரு அறிக்கை வந்து 100ல் 92% மக்கள் வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் அவங்க சொல்ல வராங்க இந்தியா. தென் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி, நிலம் மற்றும் சொத்து, இன்னொரு துறை நிலம் மற்றும் சொத்து. ஓகேங்களா. ஸோ இது சம்மந்தப்பட்ட துறைகள் பெரும்பாலும் வந்து இந்த ஊழலில் பாதிக்கப்பட்டிருக்கு. லஞ்சம், ஊழல் இது எல்லாத்துலேயும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, officials are alleged to steal state property in cities and villages throughout India. Groups of municipal and other government officials, elected politicians, judicial officers, real estate developers and law enforcement officers acquire, develop and sell land in illegal ways. அதாவது officials are alleged to steal the state property. மாநில சொத்துக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அரசு அதிகாரிகளே வந்து என்ன பண்ணுறாங்க, திருடுறாங்க, ஸ்டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பெருநகரங்கள், நகரங்கள், கிராமங்கள், வில்லேஜஸ், அப்புறம் இந்தியா முழுக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, முனிசிபால் குரூப் ஆஃப் முனிசிபால் கார்பரேஷன் பார்த்தீங்களா, அவங்க, அப்புறம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், இவங்கெல்லாம் இவங்க மற்றும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள், பொலிட்டீஷியன்ஸு, அப்புறமா வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்னால் நீதித்துறை சார்ந்தவர்கள், அப்புறமா பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், நமக்கு தெரியும் ரியல் எஸ்டேட் யாருன்னு. ஸோ அவங்க, ஸோ ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ், அப்புறமா அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அப்படின்னா சட்டம் இயற்றுபவர்கள், அவங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா தவறான வழியில், இல்லீகல் வேல வந்து நிலங்களை வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பக்கம் இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கவர்மெண்ட் நமக்கு இந்திய அரசு நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிசை வாசிகளுக்கு நல திட்டங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை ஸ்லம் டுவெலர் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது 3 வகையான ஸ்கீம் இருக்குது. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரதான் மந்திரி ஸ்கேம், பிரதான் மந்திரி கிராமீண் ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கிராமீண் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது இன்னொரு திட்டம் வந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு இன்னொரு திட்டம் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு இந்த 3 வகையான திட்டங்கள். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஏழைகள், அடிப்பட்ட மக்கள், வறுமை கோட்டுக்கு எதிர்க்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்லம் மூலிமா வந்து ஹவுசிங் போர்ட்ஸு அந்த மாதிரி கட்டித்தராங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து இந்த அடிப்படை திட்டங்களின் அடிப்படை மூலமாக தான் அவங்களுக்கு அந்த வீடுகள்லாம் கட்டித்தராங்க. ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டரிங் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெண்டரிங் ப்ராசஸ் அண்ட் அவார்டிங் கான்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது குத்தகைகள், செயல்முறைகள் மற்றும் ஒப்பந்தங்களை
வழங்குதல். ஸோ இதுலேயே பெரும்பாலும் பெரிய ஊழல் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2006 வருஷம், அதாவது இங்கே இருக்கு பாருங்கள், 2006 வருஷம் உத்தரப்பிரதேஷில் ரோட் பில்டிங் டாமினேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மாஃபியாஸ் மூலிமா, மாஃபியாஸ்னால் உங்களுக்கு தப்பானவங்க, குண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க மூலிமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்கள், ஓகேங்களா, கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்கள் வந்து எல்லாமே அவங்கக்கிட்ட வாங்குறது, அவங்கக்கிட்டேயே வந்து நம்ம என்ன பண்ணுறது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு போட்டு கொடுங்க, சாலைகள் சரி செஞ்சு கொடுங்க, சில அரசு கட்டிடங்கள் நீங்களே கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே போனதால் 100% வந்து முழுமையாக வந்து 100% உத்தரவாதமாக சொல்ல முடியாது, இது முழுமையாக கட்டி தந்திருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதுலேயும் வந்து நிறைய ஊழல் பண்ணி தான் அவங்க கட்டி கொடுத்தாங்க, நிறைய கமிஷன் அவங்க எடுத்திருக்காங்க. அதனால் அது தரமற்றதாகவும் நீண்ட நாள் வந்து அது உபயோகமாக இருக்காது அப்படிங்கிறதாலும் வந்து இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ கட்டுமான மாஃபியாக்கள் ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னு ஒரு பாயிண்டிங் கிடைச்சி சொல்கிறாங்க இந்த இடத்துல, ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. இங்கே இருக்கு பாருங்கள், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து 2005 ஆகஸ்ட் 24 இது நடைமுறையில் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு, ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 400 கோடி ரூபாவை வந்து 5 வருஷத்துக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க, 400 கோடி ரூபாய், ஓகேங்களா. இதுக்காக, இந்த திட்டத்துக்காக தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் இது வந்து அரசாங்கம் செயல்படுத்தணும் அப்படின்னு 400 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் இந்த திட்டம் மற்ற வறுமை குறைப்பு திட்டங்களை விட மிகவும் பயனுள்ளதாக இல்லை என பரவலாக விமர்சிக்கப்பட்டது அப்படின்னு இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ 400 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2010 மற்றும் 2011 வருஷம் வந்து ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, இந்த திட்டம் மற்ற வறுமை குறைப்பு திட்டங்களை விட மிகவும் பயனுள்ளதாக இல்லை என்று பரவலாக விமர்சிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தாக சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வருமான வரித்துறை இது எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஊழல் லஞ்சம் இதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்திய வருமானத்துறையில் பணிபுரியும் பெரும்பாலான அதிகாரிகள் இங்கே இருக்கு பாருங்க, இந்திய வருமானத்துறையில் பெரும்பாலான அதிகாரிகள் ஊழலில் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களே வந்து பெரும்பாலான பேர் வந்து எல்லோரும் இல்லை, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்குகள் அவங்களே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதில் இன்கம் டேக்ஸ் அதில் சம்திங் வந்து ஏதாவது இடத்துல ரைட் போயிருப்பாங்க, அந்த இடத்துல ரைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதாவது சம்திங் நான் அவங்களுக்கு இதை பெனிஃபிட் பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை வந்து இது பண்ணுங்கள், எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது கேட்டிருக்கலாம். அதனால் அவங்க ஏதாவது அவங்க சம்திங் கெயின் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். மேபி அதனால் வந்து அவங்க இந்த கேசஸில் வந்து மாட்டியிருக்கலாம். ஸோ மேபி இது தப்பு தான், பட் இருந்தாலும் அவங்க இதை வந்து அவங்க நமக்கு எக்ஸாமுக்காக நம்ம இதை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வருமான வரித்துறை பார்த்தீங்கன்னா இந்திய வருமானத்துறையில் பணிபுரியும் பெரும்பாலான அதிகாரிகள் ஊழலில் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சம்திங் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கலாம், ஏதாவது இடத்துல ரைட் போயிருக்கலாம், அங்கே ஏதாவது அவங்க வந்து சம்திங் XYZ அவங்க தான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்கு இவங்க உடந்தையாக போயிருக்கலாம். ஸோ போனதால் இவங்க வந்து சட்டத்தின் அடிப்படையில் இவங்க வந்து குற்றவாளிகள் நிர்வகிக்கப்பட்டிருக்காங்க. அதன் மூலிமா வழக்குகள் இன்னும் அவங்க மேலே இருக்குது அப்படின்னு தான் இந்த விஷயம் நமக்கு சொல்ல வருது. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இங்கே பாருங்கள், இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்குங்களா. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, அப்புறமா இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962 இதன் அடிப்படையில் த பிக்கெஸ்ட் ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1997லேருந்து 1998 1392.26 பில்லியன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் 2007 to 2008 5889.09 பில்லியன் அமௌண்ட் வந்து நமக்கு வருமானம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயமா இங்கே நம்ம படிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இந்த பர்சனல் இன்கம் டேக்ஸ் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 17.4% நமக்கு இங்கே கிடச்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 33.99% நமக்கு கிடச்சிருக்கு.
நம்ம இந்திய அரசுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதர் டேக்ஸ், மற்ற வரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 2.83% கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 17.46% இருக்குது. அப்புறம் மற்ற வரிகள் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 8.68% வருமானமாக நம்ம இந்திய அரசுக்கு வருஷம் கிடைக்குது அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிம வளங்களில் முன்னுரிமை கோரும் ஊழல்கள், அதாவது ப்ரெஃபரன்ஷியல் அவார்ட் ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லீகல் மைனிங் இன் இந்தியா அப்படின்றாங்க. அதாவது ஆகஸ்ட் 2011 கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கனிம வளங்களின் முன்னுரிமை கோரும் அப்படிங்கிற அந்த ஊழலில் வந்து அவர் சிக்கிறாரு, ஓகேங்களா. சிக்கி அவர் தண்டிக்கப்படுறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கனிம வளங்கள்லாம் நமக்கு தெரியும், நிறைய நம்ம பூமியிலேருந்து எடுக்கிறாங்க. நம்ம ரீசெண்டாக கூட மீத்தேன் ஒரு கான்ட்ரவர்சி பார்த்தோம். மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், காப்பர், அயன், என்னென்ன மெட்டல்ஸ் என்னென்ன எடுக்கிறோம் நம்ம. ஸோ அதெல்லாமே வந்து கனிம வளங்கள் நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அதில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஊழல் நடக்குது அதுலேயும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணோம், லிமிட் கொடுக்கும். ஸோ இவ்வளோ லிமிட் தான் நீங்கள் எடுக்கணும், இவ்வளோ தான் மாசு வந்து இவ்வளோ தான் நீங்கள் ஏற்படுத்தணும், இதுக்கு மேலே நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுற வகையில் நீங்கள் செயல்படக்கூடாது, உங்களோட ஆராய்ச்சிகளை இந்த அளவுக்கு தான் நீங்கள் வச்சுருக்கணும், இங்கே விவசாயம் நடக்குது, இங்கே விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த நடைமுறைகளை நீங்கள் இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. பட் அதை மீறுறதுக்காக என்ன மீறுவாங்கன்னா எப்படி மீறுவாங்கன்னா, நம்ம அங்கே அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுற அந்த அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இல்லீகலாக ஏதாவது சம்திங் அவங்க பெனிஃபிட் அதனால் அடைவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கனிம வளங்கள் அந்த மாதிரி இந்த இடங்கள்லேயே வந்து தப்பு நடக்குதுன்னு சொல்ல வராங்க. ஸோ கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சட்டமன்றத்தில் இருந்த ஒரு உறுப்பினர் அவரும் வந்து இதில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்ல வராங்க இங்கே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தின் இந்திய கருப்பு பணம். ஸோ இந்தியாவுடைய கருப்பு பணம் சுவிட்சர்லாண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, சுவிஸ் பேங்க்கில் ஃபஸ்ட்டு 2004 வந்து 38வது இடத்துல நம்ம இருக்கோம். 2015 61வது இடத்துல போயிட்டோம். அதாவது பணம்லாம் கொஞ்சம் விட்ரா பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் சுவிஸ் பேங்க்கில் வந்து. அதுக்கப்புறம் 2006வது வருஷம் 75வது இடத்துக்கு போயிருக்கோம். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா 2004வது வருஷம் 38வது இடத்திலும், 2006வது வருஷம் 75வது இடத்திலும், அதான் 2015வது வருஷம் வந்து 61வது இடத்திலும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சுவிஸ் பேங்க்கில், ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, டொமஸ்டிக் பிளாக் மணின்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் பிளாக் மணி, உள்நாட்டு கருப்பு பணம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், உள்நாட்டு கருப்பு பணம் பாருங்கள், உள்நாட்டு கருப்பு பணம் டொமஸ்டிக் பிளாக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டொமஸ்டிக் பிளாக் மணி என்ன அப்படின்னு முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நிறுவனங்கள் பண மோசடிக்கு பொது அறக்கட்டளைகளை தவறாக பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. அதாவது பெரிய கார்ப்பரேட்டுக்கான நிறுவனங்களின் பதிவாளர் போன்ற பொது அறக்கட்டளைகளை பற்றிய தகவல்களை இந்தியாவுக்கு மையப்படுத்தப்பட்ட ஒரு களஞ்சியமாக களஞ்சியமாக இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கிளியராக பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக இந்த ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அறக்கட்டளைகள். ஸோ அதை வந்து தவறாக பயன்படுத்தி நம்ம பணம் மோசடிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிளாக் மணிலாம் ட்ரஸ்ட் கொண்டு போய்ட்டு அதுலேருந்து ஒயிட் மணியை நம்ம வந்து எடுத்து கொண்டு வர மாதிரி ஒரு நிறைய சினிமாஸில் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படத்தில் கூட அது மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டுகளுக்கான நிறுவனங்கள். ஸோ உள்நாட்டு கருப்பு பணம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அறக்கட்டளைகளை தவறாக பயன்படுத்தி கருப்பு பணத்தை பிளாக் மணி வந்து ஒயிட் மணியாக சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். அதாவது 5 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு இமெசே வந்து செல்லாது. ஸோ இதனால் நிறைய கருப்பு பணம் வந்து ஒழியும், நாட்டுடைய பொருளாதாரம் வளரும், தீவிரவாதம் அந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து நடக்காது. ஸோ தீவிரவாதத்துக்கு முக்கியமாக அதிகமாக பயன்படுறது 5 ரூபாய் 1000 ரூபாய் பணம் தான், கள்ளப்பணம் தான். ஸோ அந்த கள்ளப்பணம்லாம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நிறையா ஒரு சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ அது சொன்னதுக்கு அப்புறம் இல்லை சொல்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சு போச்சு. சரி, சில பணக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கோல்டில் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பிளாக் மணியை கொண்டு போயிட்டு முதல்ல நம்மனா கோல்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தங்கத்தெல்லாம் முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு.
அப்புறமா டொனேஷனாக கொடுக்க ஆரம்பித்தாங்க நிறைய பேருக்கு. ஸோ அப்புறமா நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், டொனேஷனாக கூட கொடுத்துடலாம், அதை அதுவும் பண்ணாங்க. அதாவது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டிமானிட்டைசேஷனுடைய ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ். அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அது மூலிமா வந்து 5 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லி நைட்டு 12 மணிக்கு அறிவிச்சாங்க. ஞாபகம் இருக்குங்களா நமக்கு? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இங்கே இந்தியாவில் நடந்துச்சு, அது நடந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விளைவுகள் நம்ம சந்தித்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் இருக்கு பாருங்க இங்கே. ஸோ இந்த கோல்டு பர்ச்சேஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் 5 ரூபாய் நோட்டு செல்லாதுக்கு நிறைய 5 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை பயன்படுத்தி இந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பெரிய பணக்காரங்க வந்து கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொனேஷனாக வந்து நிறைய பேர் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்து டொனேஷனாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாங்க. நிறைய வங்கிகளில் கணக்கு ஏற்படுத்தி நிறைய வங்கிகளில் பணத்தை போட்டு திருப்பி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரியும் பண்ணி கருப்பு பணத்தை வந்து வெள்ளை பணமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வேடிக்கையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே IRCTC புக்கிங் பார்த்தீங்களா? ஸோ அந்த புக்கிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி புக்கிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து த்ரூ அவுட் இந்தியா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இது 2 கிளாஸையும் யூஸ் பண்ணி பிளாக் மணியை யூஸ் பண்ணி வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ண ஆரம்பித்தாங்க. சில்லறையாக நிறைய புக் பண்ணி என்ன பண்ணோம், திருப்பி அதை கேன்சல் பண்ணாங்கன்னா அது மூலிமா திருப்பி அவங்க ரிட்டர்னாக வந்து அந்த ஒயிட் மணியாக மாறிடும், அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி ஒரு சில பேர் அதையும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனிசிபல் லோக்கல் டேக்ஸ் பேமெண்ட்ஸ். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த நிறுவையில் கவர்மெண்ட் சொல்ல முடியாது, நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் நம்ம கட்டாத வரி பணத்தெல்லாம் வரி பணமாக கட்டிடலாம், இன்னும் வர்றதுக்கு நாட்கள் இருக்குது, இந்த டிமானிட்டைசேஷன் அறிமுகப்படுத்த சில நாட்கள் இருக்குது, அது முன்னாடி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா 5 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை பயன்படுத்தி வந்து என்ன பண்ணாங்கன்னா அது கொடுத்தாங்க. அது கவர்மெண்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த பேமெண்ட்ஸை முனிசிபல் அண்ட் லோக்கல் டேக்ஸ் பேமெண்ட்ஸு, வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணி வரி, இந்த மாதிரி வரிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தவறான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்ணாங்கன்னா இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அதாவது வருமானத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க ரைட் பண்ணாங்க. மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க் கடவே மல்டி பிரான்ச்சஸ் அக்சஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன கிடைச்சது, என்ன ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பேங்க் அஃபிஷியல்ஸ் இன்வால்வ்டு இன் ஆக்ட்ஸ் ஆஃப் மணி லாண்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ பணத்தை வந்து மாற்றிருக்காங்க. அவங்க கருப்பு பணத்தை வாங்கி வெள்ளை பணமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. 5 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுக்கெல்லாம் கணக்கில் வராத கருப்பு பணத்தை வாங்கி வெள்ளை பணமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பேங்கிங் ஆஃபீஷியல்ஸ் முக்கியமாக ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து நிறைய பேர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹவு டு கண்ட்ரோல். இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005, அதாவது தகவல் உரிமை சட்டம் 2005 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் லாஸ் விச் ஹாஸ் பீன் enacted 19 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவின் 19 மாநிலங்களில் இங்கே இருக்கு பாருங்க, இந்தியாவின் 19 மாநிலங்களில் இயற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பயன், என்ன பெனிஃபிட் இருக்குது? என்ன பெனிஃபிட்னா அரசாங்க அதிகாரிகளின் குடிமக்கள் கோரிய தகவல்களை வழங்க வேண்டும் அல்லது தண்டனை நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸே கூட ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸே என்ன பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நம்ம ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 படி அதுக்கு என்ன தண்டனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வார்ன் பண்ணணும், வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும் அல்லது தெரியப்படுத்தணும், அரசுக்கு தெரியப்படுத்தி இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறாருன்னா அவரை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணோம் தண்டனை கொடுக்கும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ப்ளஸ் அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா குடிமக்கள் கோரிய தகவல்களை வழங்கணும்னு சொல்கிறாங்க. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் 2005 அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த சட்டத்தின் அடிப்படையில் எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த ஒரு நாட்டின் குடிமகனும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம்னு சொல்ல வராங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் லாஸ் என்னென்ன சட்டங்கள் இருக்குது ஆன்டி கரப்ஷனுக்காக இந்தியாவில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன தண்டனை அதனால் இதில் ஈடுபட்டாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பப்ளிக் சர்வெண்ட் அதாவது அரசாங்க ஊழியர்கள் அல்லது மக்கள் ஊழியர்கள் சேவை செய்கிறாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட்டில். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட்ஸ் இன் இந்தியா கேன் பி imprisoned ஃபார் செவரல் இயர்ஸ். இங்கே இருப்பாருங்க செவரல் இயர்ஸ் ஆஸ் penalized ஃபார் கரப்ஷன் அண்டர் த இந்தியன் பீனல் கோட் 1816 சொல்கிறாங்க. இங்கே இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அது. ஸோ ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, அப்புறமா த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988, அதுக்கப்புறமா த பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் ஆஃப் 1988 டு ப்ரொஹிபிட் பினாமி டிரான்சாக்ஷன்ஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் செவரல் இயர்ஸ் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பீனலைஸ்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் ஃபார் பிரைபரி இன் இந்தியா கேன் ரேஞ்ச் ஃப்ரம் 6 months, குறைஞ்சபட்சம் 6 மாதம் டு மேக்ஸிமம் வந்து 7 years அப்படின்னு சொல்கிறாங்க. 7 years வரைக்கும் என்ன சொல்ல வராங்க தண்டனை கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தமிழில் அதே தான் இந்தியாவின் ஊழல் தடுப்பு சட்டங்கள் தானே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்லே அதே தான். ஸோ இந்திய தண்டனை சட்டம் 1860 அடிப்படையில் பல வருஷம் குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 7 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் மற்றும் அபராதம் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன வருமான வரி சட்டத்தின் வழக்கு பிரிவு 1961, ஊழல் தடுப்பு சட்டம் 1988, அப்புறமா பார்த்தீங்கன்னா பினாமி பரிவர்த்தனை தடை சட்டம் 1988, பினாமி பரிவர்த்தனை தடை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் இது 1988 அப்படின்னு சொன்னது. அப்புறம் பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. ஸோ பண மோசடி தான் அந்த மணி லாண்ட்ரிங் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அதான் பண மோசடி சொல்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவின் ஊழல் தடுப்பு சட்டங்கள்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம கிளாஸ் முடிக்க போகிறோம். இப்போ முக்கியமான டாபிக் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. ஸோ இது முக்கியமாக எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் லோக்பால் என்ன லோக் ஆயுக்தாஸ் என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ லோக்பால் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் மத்திய அரசு மூலிமா செயல்படுத்தப்படுறது. அண்ட் லோக் ஆயுக்தாஸ் அப்படிங்கிறது சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாநில அரசு மூலிமா செயல்படுத்தப்படுறது. ஸோ லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அரசு செயல்படும் மத்திய அரசு நிறுவனங்கள் மத்திய அரசு அலுவலகங்கள் அங்கே வந்து இந்த சட்டமானது லோக்பால் சட்டம் வந்து அமலில் இருக்கும். மாநில அரசு சார்ந்த துறைகள் மாநில அரசு சார்ந்த நிறுவனங்கள் அங்கே வந்து லோக் ஆயுக்தாஸ் அப்படிங்கிற சட்டம் வந்து அமலில் இருக்கும். ஸோ இந்த 2 சட்டமும் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விச் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஃப்ரம் 16 January 2014 அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பாங்க ஜனவரி 2014 இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய சின்ன ஒரு டீட்டெயில் பார்த்துடலாம் இதோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போ லோக்சபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th August 2011 ஃபஸ்ட்டு இதை கொண்டு வராங்க. ஸோ இது பார்லிமெண்ட்டுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி பார்த்தீங்களா அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th August 2011 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அகைன் வந்து பாராளுமன்றத்திற்கு திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எப்போ 22 December 2011. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் அகைன் லோக்சபாவில் அதாவது மக்களவையில் திருப்பி வந்து 27 December 2011 இந்த சட்டமானது பாஸ் பண்ணுறாங்க. இந்த சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. அப்புறமா ராஜ்யசபாவுக்கு போகுது அதாவது மாநிலங்களவைக்கு போகுது. ராஜ்யசபாவில் எப்போ போகுதுன்னா 29 December 2011 அன்றைக்கி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம். அப்புறமா ரீஇன்ட்ரடியூஸ் இன் ராஜ்யசபா அதாவது மறுபடியும் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு 21 May 2012 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா ரெஃபர் டு செலக்ட் கமிட்டி ராஜ்யசபாவில் இங்கே எப்படி ஸ்டாண்டிங் கமிட்டி இருந்தது இங்கே செலக்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் இங்கே மக்களவையில் மாநிலங்களவையில். அது வந்து 21 May 2012 அவங்க வந்து அந்த பில்லை வந்து பார்க்குறாங்க. ஓகே லோக்பால் லோக் ஆயுக்தா பில் ஒன்று வந்திருக்கு இதில் அது தப்பு இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து அந்த ராஜ்யசபாவில் இந்த பில்லு வந்து இந்த மசோதாவானது எப்போ நிறைவேற்றப்பட்டது பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 December 2013 இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பில் ஒருமனதாக மாநிலங்களவை ஏற்படுத்தப்பட்டுச்சு நிறைவேறிச்சு. அதே மாதிரி மக்களவையில் என்னைக்கு நிறைவேறிச்சு அப்படிங்கிறது 18th December 2013 நிறைவேறிடுச்சு. ஸோ இதை நிறைவேற்றினது எப்போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜியினுடைய முன்னாள் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து இந்த மசோதா வந்து நிறைவேற்றிருக்காரு. எப்போனா 1st January 2014 அவருடைய அவருடைய
மேற்பார்வைக்க போது அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க. கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அன்றைக்கி தான் நிறைவேறுது. ஸோ இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது 16 Jan 2014 இந்த லோக்பால் லோகோ ஆக்டாஸ் இந்தியா முழுமைக்கும் வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஆன்டி கரப்ஷன் லாஸ், ஆன்டி கரப்ஷன் போலீஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் போலீஸ் அண்ட் கோட்ஸ், அதாவது ஆன்டி கரப்ஷன் போலீஸ் கோட்ஸ் என்னென்ன இருக்குது, ஊழல் தடுப்பு காவல் மற்றும் நீதிமன்றம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து 3 விஷயம் தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்று டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது, ரெண்டாவது வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது 3மே வந்து முக்கியமானது. அதாவது ஊழல் தடுப்பு காவல் மற்றும் நீதிமன்றங்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வருமான வரி விசாரணை இயக்குநரகம், மத்திய விஜிலன்ஸ் ஆணையம் மற்றும் விசாரணை மையம். ஸோ இதெல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆன்டி கரப்ஷன் ஊழல் தடுக்கிறதுக்காக இங்கே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட நம்ம கிளாஸ் வந்து இன்றைக்கி முடியுது. ஸோ திருப்பி நம்ம இன்னொரு கிளாஸில் நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான கிளாஸில் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணலாம். அதே மாதிரி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் தயவு செஞ்சு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா